ஓகே. சுமைவை ஸ்கூலு என்னோடய ப்ரைமரி ஸ்கூல்லே சம்பவம் பண்ணுவோம். ஆனால் அது முன்னுக்கு வந்து நான் ஒரு வருஷம் வந்து கவர்மெண்ட் நாய் கிண்டர் கடனு நம்ம எப்படி ப்ரைமரி ஸ்கூலுக்கு போகிறோமோ அதே மாதிரி கவர்மெண்டோட கிண்டர் கடன் இருக்கும். அதுக்கு ஒரு வருஷம் போனேன் நாய் டீச்சர் இந்த மொதல் ஏபிசி படிக்கிறதுக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், எல்லாம் ட்ராப் பண்ணி செஞ்சு அப்போ நான் படிக்கிற கிளாஸில் வந்து மியூசிக் டீச்சரு அவங்க வந்து கிறிஸ்டியனாக தெரியாது, பொட்டு வைக்க மாட்டாங்க, ப்ளவுஸ் போடுவாங்க, மினி ஸ்கர்ட்டு அதாவது முட்டிக்கு கீழே போடுவாங்க, நான் பொட்டு வைக்க மாட்டாங்க. அதனால நான் நினைக்கிற கிறிஸ்டியன் மியூசிக் டீச்சரு. ஸோ அவங்க ஒரு வாட்டி அப்படி தான் ஒன்றுமே இல்லை, அவங்க எல்லாம் முடிஞ்சோன கிளாஸு. ஸோ இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, மேரா பூத்தே கூனிங்டன் உங்கு, மேரனா சோப்பு, பூத்தேனா வெள்ளை, கூனிங்னா மஞ்சள், உங்கு கத்திரிப்பு கலரு. ஸோ இந்த பாட்டு அப்புறம் என் வீட்டு முன்னுக்கு உள்ள செடியில் வந்து இந்த 4 கலர் பூ இருக்குது. இந்த 4 கலர் பூ பூத்தோன்னே இது பட்டர்ஃப்ளை தேடிட்டு வருது, மேரா புட்டே கூனிங்கிட்ட நுங்கு ஒன்னா புங்க டி அலா மண்கு திருப்பாங்க தத்தாங் சீராம ரம ரம. ஸோ இந்த 4 கலர் பூ பூத்தோன்னே பட்டர்ஃப்ளை வருது அப்படின்னு இந்த பாட்டெலாம் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் தேடுறேன், அந்த பாட்டே காணோம். யூடியூப்லேயே நான் தேடிட்டேன், பாட்டை காணோம். ஸோ இவங்க மியூசிக் கிளாஸ் முடித்தோன்னே ஸோ ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ டீச்சர்லாம் ட்ராப் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ட்ராப் பண்ணலாம், ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணலாம், டாக்டருக்கு ட்ராப் பண்ணலாம், எல்லாம் பெரிய பெரிய ஆள், பெரிய படித்தவங்க கிராஜுவேட்லாம் நீங்கள் என்னையே ட்ராப் பண்ணலாம் சின்ன பிள்ளையா. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பு வந்து இன்றைக்கி வந்து வெளியாக வந்துடுது. ஸோ அவங்க போனோன்னே சும்மா ஒரு ஜிப்பு பர்ஸு ஒன்றுமே இல்லை, அதுக்கு வந்து 2-3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், டீச்சர் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், எடுத்துகிட்டு ஓடி போய் வெளியே ஸ்கூல் வராண்டாவில் திறந்து பார்த்தேன். ஸோ கணக்காக ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. ஸோ திறந்து பார்த்தா உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ டீச்சர் வந்து போயிட்டாங்கன்னா புக்கெலாம் ரெக்கார்டு, அவங்க மியூசிக் புக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மியூசிக் டீச்சரு தமிழவங்க போயிட்டாங்கன்னா அவங்க இன்னும் வந்து இப்போ ஒரு ஜாமா வந்து ஒரு டீச்சருன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வந்து சொன்னால் தான் ஸ்டூடெண்ட், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இந்த மாதிரி டீச்சரோட பர்ஸ் காணா போச்சுன்னு. ஸோ முதலே சொல்லிட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லை, அந்த பர்ஸை எடுத்து சண்டை போட்டு எடுத்து உடனே பிள்ளைங்களாம் ஐயோ டீச்சர் பர்ஸ் காணா போச்சு, டீச்சரே இன்னும் வரல, விட்டுட்டு போனவங்க வந்தால் தானே தெரியும். ஸோ டீச்சர் பர்ஸ் காணா போச்சு, யாரும் திருடிட்டாங்கன்னு சொன்னோன்னா எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. பயம் எடுத்தோன்னே நான் செஞ்சு ஓடி போய் பாத்ரூமில் ஸ்டோர் ரூமா கேர்ள்ஸ் பாத்ரூமு ஸ்டோர் ரூமா இல்லை ஃப்ளாஷு. ஸோ டீச்சர் வந்து கேட்டால் தானே டீச்சர் பஸ் காணா போச்சு இல்லை திருடியாச்சின்னு சொல்ல முடியும். ஸோ பிளானோட செஞ்சுருக்கீங்க, ஒரு ஸ்கூலே செஞ்சுருக்கு. ஆனால் ஸோ டீச்சர் கூப்பிட்டு கேட்டாங்க, நீ எடுத்தியான்னு. நான் சொன்னேன் இல்லை டீச்சர் உள்ளுக்கு காசு ஒன்றுமே இல்லை, பயத்தில் தான் நான் போய் போட்டேன். ஸோ பிளானோட நீங்கள் செஞ்சீங்கன்னா ஸோ யாரோட தப்பு, ஏன் தப்பா? சின்ன பிள்ளையாக இருந்தது, சின்ன பிள்ளையா அதை 2-3 பேர் சண்டை போட்டு எடுத்தோம். ஸோ டீச்சர் வராமே திருட்டு பள்ளி வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் பிளான் ட்ராமா வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஸோ எங்கே போட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு பாத்ரூமு கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூமா இல்லை ஃப்ளஷரா அது தெரியல காமிச்சேன். ஸோ என் வீட்டு முன்னுக்கு வரிசையில் சுகுணா வீடுன்னு சொன்னால புருஷன் இல்லாமல் கட்டிச்சு வீடெல்லாம் அந்த வரிசை தான். ஸோ டியூஷன் போட்டார் எங்கள் அப்பா. டியூஷன் போட்டோன்னே 20 காசு இல்லை 40 காசு டியூஷன். அப்போ நீங்கள் பெரியவங்க டீச்சர்ஸுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. ஸோ டியூஷன் முடிஞ்சோன்னு 40 காசு அவங்க மேசையில் இல்லை, அவங்க ரூமில் இல்லை, வெளியே வரும்போது வெளியே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கன்னா நீங்கள் மேசையில் வச்சாலும் எடுக்க தான் செய்யுங்க, 9 வயசு 8 வயசு இருக்கும். ஸோ அந்த காசு வெளியே கிடந்தோடனே 40 காசு நானும் டியூஷன் டீச்சரு நானும் எடுத்துக்கிட்டு என் தம்பியை கூட்டிக்கிட்டு முட்டை சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு வரேன். ஸோ டியூஷன் டீச்சர்னு சொல்கிறவங்க அங்கே நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்க, அங்கே 40 காசு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க, எடுத்துகிட்டு போகும்போதே நீங்கள் என்ன செய்யணும், கூப்பிட்டு அங்கே உள்ள 40 காசு எடுத்தியா, அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்க, ட்ராமா பண்ணியிருக்கீங்க, எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ திருட்டு பள்ளி போடுறீங்க. அப்போ அங்கேயே கூப்பிட்டு கேட்காம வெளியாகும்போது டியூஷன் முடிஞ்சு பின்னாலேயே சத்தம் போடாமல் வந்து எங்களுக்கும் தெரியாது அவங்க பின்னால் வராங்கன்னு. ஏன்னா எங்கள் வீட்டு முன்னுக்கு, ஆனால் ஆப்போசிட்டு ஏத்தாப்பில், ஆனால் அவங்க வீடு வந்து ஒரு 3வது வீடோ அப்படி.
அப்போ பின்னாலே வந்து நீங்கள் கேட்கணுன்னா என்ன கேட்டிருக்கணும், அங்கேயே படி கேட்டிருக்கணும், நான் கொடுத்துருப்பேன். சின்ன பிள்ளைங்க அதாவது என் மேலே திருட்டு பள்ளி பாருங்கள். ஸோ பின்னாலேயே வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் பிள்ளை வந்து 40 காசு வீட்டில் வச்சுருந்தேன் திருடிட்டு வந்துடுச்சு. வெளியே இருந்த காசு என் தம்பிக்கும் தெரியும். முட்டை வாங்கி சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அங்கேயே கூப்பிட்டு கேட்காம செட் பண்ணி ட்ராப் பண்ணி திருட்டு பள்ளி போட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து பெச்சா இல்லாத போது சரி ரேடியோவில் வந்து மலேசியா ரேடியோ மின்னல் எஃப்எம், அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வாங்கிட்டு வந்து தேங்காயில் எண்ணெய் செஞ்சு என்னமோ மருந்தனை என்னமோ போட்டு முடிக்கு நல்லது அப்படின்னு ஒரு 2 நாள் செஞ்சார். ஒரு 2 போத்தை தான் ஒன்றுச்சு. அப்புறம் வந்து மருந்தின செடி வரைய சொன்னார். மருந்தின செடி போட்டு ஸ்டெப் பண்ணேன். அந்த போத்தை இல்லை, இது இவ்வளோ பெரிய போத்தை, 4 3 போத்தை மருந்தின செடி வரைய சொல்லி டியூஷன் டீச்சரை வரைய சொல்லி கஸ்தூரின்னு போட சொன்னார். ஆனால் அது ஓடலை. ஒரு 2 3 போத்தை தான் ஓடுச்சு. ஸோ எங்களை வந்து பிஸ்னஸில் விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வச்சா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு. ஸோ ஏற்ற விட்டு சுகுணா அவங்க எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அம்மா சுகுணா வந்து கூப்பிட்டுச்சு. போனேன். நான் தான் சொல்லலை, அப்போலாம் 7 வயசு 8 வயசு. அவங்க வந்து 10 காசு 2 10 காசு 20 காசு வந்து வச்சுருந்தாங்க. எங்கே நினைக்கிறேன் பின்னாடி குசுனியில் இந்த மங்கு கழுவும்ல அங்கே. அப்போ வேணுமனுக்கு நீங்கள் கூப்பிட்டு அந்த 20 காசு நானும் எடுத்துகிட்டு முட்டை என்ன என் தம்பிக்கு முட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு தான். நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, மங்கு என்னமோ செய்ய சொன்னீங்க, நானும் செஞ்சேன். அங்கே 20 காசு இருந்துச்சு, 10 காசு 2 நானும் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் வந்து என்கிட்டயே கேட்டுருக்கலாம். ட்ராப் பண்ணி எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் மகன் வந்து வீட்டில் 20 காசு வச்சுருந்தேன் ரூமுக்கிட்ட திருடிடுச்சு. ஆனால் எடுத்தது அங்கேருந்து இல்லை, கிச்சன்லேருந்து. ஸோ எங்கள் அப்பா இதுக்கெல்லாம் வந்து டியூஷன் டீச்சரும் அப்படி தான் செஞ்சாங்க. அதுக்கும் அடி வாங்கினேன். முன்னுக்கு சுகுண அம்மாவும் அதான் செஞ்சாங்க. அதுக்கும் அடி வாங்கினேன். ஸோ தப்பு பண்ணுறவங்கள விட்டுட்டு, தப்புக்கு உடந்தையவங்களை விட்டுட்டு இன்றைக்கி காசுக்காத பஸ்ஸுக்காத ஒரு நல்ல வாழ்க்கைக்காத ஒரு லாஜிஸ்டிக் லோரி ஓட்டுறதுக்காக நிறைய விதமானது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளையை செஞ்சுருக்கீங்க. நீங்களாம் பெரியவங்க, ஆனால் பழியை தூக்கி என் மேலே போட்டீங்க. ஸோ அப்புறம் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு விஐபி வரான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாட்டு ப்ராக்டிஸு பெர்ஃபார்மன்ஸ் அவர் என்னமோ விஐபி, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து என்ன பாட்டு, சவுண்ட் ஆஃப் மியூசிக் டியர். ஸோ இங்கிலீஷ் பர்சன்னு சொன்னால் அந்த பாட்டை நான் இப்போ ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து பிள்ளைங்களை ஆபத்தில் இருக்கும்போது டீச்சர் வந்து ஒண்டியாக அந்த பிள்ளைங்க உயிரை காப்பாற்றுவாங்க. அப்போ என்னைய வந்து இதெல்லாம் காமிச்சு அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த புது ஒரு வெள்ளி காயின் வந்துச்சு. எல்லாத்துக்கும் கிடச்சிச்சு, எனக்கும் கிடச்சிச்சு. ஆனால் அந்த விஐபி யாருன்னு தெரியாது. இங்கிலீஷ் பாட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒரு நம்ம நாட்டுக்காரவங்கள ஏதோ இங்கிலீஷ் புரியுறவங்களோ இல்லை தெரியல, எனக்கு தெரியல. ஸோ இந்த பாட்டு வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஸ்கூலில் பண்ணேன். எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடச்சிச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு மாதிரி காமிச்சிட்டு சவுண்ட் ஆஃப் மியூசிக்கு டியர் ஃபீமேல் டியர். டீச்சர் வந்து பிள்ளைங்க உயிர் ஆபத்தில் இருக்கும்போது டீச்சர் தான் மிஷின் கன் எடுத்து சுட்டு அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் 1000 வெள்ளி அங்கே தான் ரூமா பண்ணாங்களே எங்கள் அப்பா இருக்கும்போது யாரோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. வேறு 1000 வெள்ளி அப்படின்னு ஒரே மாதத்தில் 1000 வெள்ளி பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ஒரு 6 மாதம் 8 மாதம் சென்று வேறு 500 வெள்ளி கத்திரிப்பு கலரு அப்படி சொன்னால் ஒரே மாதத்தில் வந்து 500 வெள்ளி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது, ஒரு சின்ன பிள்ளையை வச்சுட்டு இவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்காங்க. டீச்சர்லாம் அதில் சம்மந்தம், ஸ்கூலே சம்மந்தம். ஏன்னா டீச்சர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பூசை வந்து சொன்னால் தான் வந்து டீச்சர் காணா போச்சு பர்ஸு, இல்லைன்னா திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஸ்கூலே கடைசியாக ஏன் மேலே பழிய போடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம், ஏன் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க, ஏன் படித்தவங்க எடிக்கேட்டட் பீப்புள் ஏன் என்னத்துக்கு எதுக்கு? ஸோ உங்களோட எண்ணம் என்ன, உங்களோட செயல் என்ன, நீங்கள் என்னத்துக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க? மித்தாளுக்கெலாம் வந்து எங்களை என்ன செஞ்சு விட்டாலே வந்து தூக்கி விட்டு நல்லா வாழ வச்சிடுறீங்க. நான் வந்து கொள்ளை வச்சுருந்து தூக்கி விட்டு நல்ல இன்றைக்கி இருந்துருந்துச்சுன்னா என் கொள்ளையை வந்து எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நானும் ஒரு 2 பங்களோ வீடு வாங்கியிருப்பேன், 2 காடி வாங்கியிருப்பேன். அப்படி உழைச்சேன், அப்படி முன்னேற்றினேன். ஸோ நான் உழைக்க முடியாததை காடாக போய் பூ வராமல் ஊருக்காரனை வச்சு பார்த்து 2.5 வருஷம் பூவே கொடுக்காது. நான் 3 மாதத்தில் வந்து 2.5 கிலோ 4 கிலோ பூ கொடுக்குறத 20 கிலோ எடுத்தேன் 6 மாதத்தில். ஸோ தூக்கி விட்டோன்னே என்ன சொல்லுவாங்க, நோவாமல் நொங்கு திங்குவாங்க அந்த மாதிரி. நான் தூக்கி விட்டோன்னே 5000 வெள்ளி கொடுன்னு என் குழந்தை கேட்குறான். இந்த 5000 வெள்ளி என்னென்னா என் வீட்டுக்காரோட தாய் மாமா கும்பிட தான் இங்கே இருக்கிறவங்க 7 தாய் மாமன் 1 தாய் மாமன். இவங்க மாதமாக இருக்கேன்,
ஸ்ரீகாலமில் 3 வருஷம் இருந்தேன் கொழுந்து மாமன் வச்சுக்கிட்டு. மாசமாக இருக்கேன். ஸோ எனக்கு கணபதி சாப்பிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ தெரியாது இங்கே உள்ள கடையெல்லாம். அப்போ ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க. நான் மின்னுக்கு கடையில் சீன கடையில் சாப்பாடு கடையில் இருக்கவங்களாம் இல்லை நீ வரியா சாப்பிட்லாம் நீ பசியாடலான்னு. சரி சினிமா வரேன்னு சொல்லிட்டு அவங்க காடி வந்து அங்கேருந்து இங்கே வர 2 நிமிஷம் கூட பிடிக்காது. நானும் போகிறேன் வெயிலில். மாதமாக இருக்கிறனால 7-8 மாதம் ஆச்சு பையனுக்கு. போனோன்னே போகிறப்பயே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கடைன்னு கேட்டதுக்கு இவங்க அங்கே கேசவன் இருக்குல்ல அந்த அந்த அங்கே கீழேருந்து நான் அங்கே தான் இருப்பேன் சீன கடைன்னு. ஸோ போகிறப்பயே இவங்க என்னமோ கத்திக்கிட்டு கிடக்காங்க அந்த அவங்களா முதலாளிக்கிட்ட. 2 வெள்ளிக்கு பிளாக்கில் நம்பர் எடுத்தேன், நம்பர் அடிச்சிடுச்சு, ஆனால் அன்றைக்கி சூடா புக்தி இல்லைன்னு கொடுக்க மாட்டேறான். அப்போ அவன் சொன்னான் எனக்கு அதுதான் டிப்பு, அவனை யாருன்னு கூட தெரியாது, சாப்பிட்டது கூட இல்லை. நானே முதலாளிகிட்ட வந்து இதை கொடுத்து தான் காசு எடுக்கணும், நீ வந்து புக்தி இல்லாமல்னா என் முதலாளி கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான். மண்ணை வாரி விட்றாங்க, நாசமாக போயிடுவான், 5000 வெள்ளி ஏமாற்றிட்டான், அதுக்கு தான் வந்து கிளாப்பில் எடுக்கணும். ஸோ கிளாப்பில் எடுக்கிறதுக்கும் பிளாக்கில் எடுக்கிறதுக்கும் நீங்கள் வித்தியாசம் காமிச்சிருக்கீங்க. கூப்பிட்ட நீங்கள் பசியாடலான்னு நீங்கள் ஏற்றிட்டு கூட போயிருக்கலாம், 2 நிமிஷம் ஏற்றிட்டு போல சண்டை போட்டு அது இதையும் கத்தி அவன் கத்த இவன் கத்த கடைசியாக காடி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் கஸ்தூரி. நான் சொன்னேன் என்ன சினிமா சாப்பிட கூப்பிட்டீங்க, நான் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் காசுக்கு இல்லை, காசு இருக்குது, நான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ காசுக்கு இல்லை இல்லை கடுப்பேற்றிட்டான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விடுறதுக்கு 2 நிமிஷம் தான் பிடிக்கும், செய்யலை. ஸோ அவங்க பிள்ளையாக இருந்தால் மாதமாக இருந்தால் அவங்க சொந்த பிள்ளைய அடுத்தவங்க செஞ்சால் விட்டுருவாங்களா? மாதமாக கர்ப்பிணி 8 மாதம் ஒன்று சொல்லி ஒன்று கூப்பிட்டு ஒன்று ஒரு ட்ராமா பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பாட்டுக்கு என்ன செஞ்சேன், அங்கே சாப்பிடல, வாங்கிட்டு திருப்பியும் அங்கேருந்து வயிற்றை வச்சுக்கிட்டு வெயிலில் வரதுக்கு சரியான கஷ்டம். ஸோ இதெல்லாம் செஞ்சு அப்புறம் கொள்ளை போட்டாங்க. என் குழந்தைனும் என் புருஷனும் ஒரு 12,000 வெளியே 15,000 வெளியே அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி. ஸோ 2.5 வருஷம் தூக்கி விட முடியாது, 2 கிலோ 4 கிலோ கொடுக்குறத இவங்க 2 மாதம் விட்டு யாருமே எடுக்கலை, சேவாக்கியம் எடுக்கலை, அது பிஸ்னஸ் பண்ணவே வரலன்னு சொல்லி நான் எடுத்து நானெல்லாம் வந்து 3 மாதத்தில் வந்து 4 கிலோ பூ கொடுக்குறத 20 கிலோவாக ஆக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு பம்மு அடித்து 20 லிட்டர் பம்மு, செடிக்கு 8 பம்மு, புல்லுக்கு 10 பம்மு அப்படிலாம் அடித்து புல் அடித்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டு தூக்கி விட்டோன்னே 5000 வெள்ளி கொடு இல்லைன்னா என் கொள்ளையை கொடு அப்படின்னு என் கொண்டு நிற்கிறான். என் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன் நான் வேணுமா கொள்ளை வேணுமா நாங்கள். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட எம்ஐசி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட 500 வெள்ளிக்கு செவாக்கி விட்டுருக்காங்க. அடுத்தவங்கள செய்ய விட்டு அவங்களா தூக்கி விட்றாங்க. நான் கஷ்டப்பட்டு தூக்கி விட்டது, அதாவது கஷ்டப்பட்டு என் உழைப்பை பார்க்கல, அது ஏற முடியாத ஒன்றை என்னை ஏற்ற வச்சு லாபம் வந்தோடனே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நான் ஜெயிச்சு வந்ததில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம், இந்த மாதிரி ஒரு எண்ணம். ஸோ சுங்கவி ஸ்கூலுக்கு போகும்போது நான் 9 வயசில் தான் என் தம்பி வந்து 7 வயசில் ஒன்றா ப்ரைமரி ஸ்கூலுக்கு போனான். ஸோ அது வரைக்கும் உண்டியாக தான் போவேன். ஸோ லோரிக்காரன் ட்ராஃபிக் லைட்டில் ஒரு அக்கா வந்து ஃபைல் மாதிரி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அங்கே தான் மோட்டரோவில் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ ஃபைல் மாதிரி வேலை, ஆமாம் ஸ்கூல் விட்டு போகிறேன். இவங்க அவர் விசில் அடித்தோன்னே இவங்க திரும்பி பார்த்துட்டு காலில் உள்ள சிலுப்புரை கழட்டி இப்படி காமிச்சாங்க. இப்படி காமிச்சோன்னே லோரிக்காரன்ட்டு ஃபைல் மாதிரி பிடிச்சிருக்காங்க. அது கம்பெனி இவருக்கு தான், ஏன்னா சட்டை தெரியுது. காமிச்சோடனே இறங்கி வந்து அறை விட்டுட்டு உன்னை நான் சைட்டு தானே அடித்தேன், பெருமைப்படி எனக்கு சிறுப்பை தூக்க மாட்டேன், உன் கையை பிடிச்சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நாளைக்கு நான் பார்த்தேன் ஆம்பளைட்டு இப்படி செஞ்சதில்லை, உன் மூஞ்சை பார்த்தேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு லோரிக்காரன் செஞ்சுட்டு போனான். ஸோ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது, நீங்கள் ஏன் இதெல்லாம் காமிச்சிங்க? அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி காமிச்சாங்கன்னா எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு ஸ்கூலு, ஒரு டீச்சரு, ஒரு கவர்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்கூல் பஸ்ஸு, தமிழ் ஸ்கூலு, ஸோ நிறையா டெக்ஸி, ஸோ நிறையா சம்மந்தப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு யார் என்ன சம்மந்தம் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. கடைசியாக கொண்டு போய் உங்களோட தப்பை, ஸ்கூலு செஞ்ச தப்பை இப்போ மாஃபியாட்ட கொடுத்தா அவங்க அதுக்கு மேலே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பார்த்தா இம்ப்ளான் உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் சம்மந்தம், எதுக்கு சம்மந்தம்? இன்றைக்கி வந்து மேப்பர் இல்லாமல் எங்கள் அம்மா மாதிரியே வாய் 5-6 வருஷம் ஆச்சு. இவன் செஞ்ச தப்புக்கு, இவன் செஞ்ச திருட்டுக்கு ஏதாச்சும் எனக்கு ஆத்திரம் வந்து கத்திட்டேனா. ஏன்னா என்னை வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா பீரியட் ஜாதி, நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், பாத்ரூம் போனால் ஃப்ளஷ் பண்ணுறதில்ல, வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அதில் காசை போட்டு ஸ்கூலில் கூட வேலை செஞ்சேன். நான் சொன்னேனே
என் வீட்டுக்கார அத்தை நம்பர் காசு கொடுக்கலன்னு சண்டை போட்டாங்க. அவங்க மக படிக்கிற ஸ்கூலில் அங்கே போய் பாத்ரூமில் உட்காடுற பாத்ரூமு இப்போ இது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் காசை போட்டுட்டு அந்த இது வந்து எடுக்க முடியல. அது வந்து பெரிய ஜாமாக தான் கிராப் பண்ண முடியும் டாய்லெட்லேருந்து. 10 காசு 20 காசு அடிக்கடி போட்டு கையை விட்டு எடுக்க சொல்கிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்க்க முடியாது காசுக்கு. இது இங்கே மட்டும் நடக்காது, வீட்டில் மட்டும் நடக்காது, வேலைக்கு போனால் மட்டும் நடக்காது, ரொம்ப இடத்துல இந்த மாதிரி ஏன் வேணுமுனுக்கு செய்கிறாங்க. கக்கா பெண்டை ஃப்ளஷ் பண்ணுறதில்ல வேணுமுனுக்குன்னு. ஏன் தெரியும்னா போகிறாங்க டாய்லெட்டுக்கு, ஃப்ளஷ் பண்ண மறந்துட்டாலும் பரவாயில்ல, லைட்டை தட்டி வச்சுட்டு வந்தா பாத்ரூமில் நம்ம என்ன செய்வோம், ஏன் பாத்ரூமில் ஆள் இல்லாமல் லைட் எரியுதுன்னு போய் பார்த்தா அது பாக்கியும் விடுவாங்க கக்காவை. நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதா இருக்குது. இந்த மாதிரி 50 டிப்பு 60 டிப்பு செய்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த எண்ணம், ஏன் இந்த மாதிரி இது. எங்கள் அப்பா பாத்ரூம்களோட ஜாதியும் இல்லை. அப்புறம் ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன், அடுத்தவங்க சொல்லி தான் கதை கேட்டிருக்கேன். என்னமோ எங்கள் அப்பா வேட்டைக்கு போனாராம் காட்டுக்கு, என்னமோ புளி குட்டின்னு தண்ணியில் பண்டி குட்டி தூக்கிட்டு வந்துட்டாராம். சின்ன பிள்ளையில வரியாக தானே இருக்கும், தூக்கிட்டு வந்துட்டாராம். அது வந்து மித்தவங்க சொல்லி தான் வந்து கதையை கேட்டிருக்கேன் தவிர எங்கள் அப்பா அந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஆனால் ஃபோட்டோ எங்கள் எஸ்டேட்டில் எங்கள் சீனாத்த வீட்டில் இருக்குது. அது தொட்டி ஆட்டி விட்றது, அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிச்சது, சின்ன பிள்ளையில் ஒரு 2 வயசு 3 வயசு கால் கையெல்லாம் சொரியாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து அது ஃபோட்டோஷாப்பும் பண்ணலாம், இல்லாத ஃபோட்டோ உருவம் ஆக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பண்டிகை கொண்டு வந்துட்டு 1 நாள் 2 நாள் வச்சு பார்த்துட்டு. ஆனால் எங்கள் அப்பா வந்து வேட்டைக்காரர் இல்லை, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சாட்சியம் இல்லை. அதாவது உண்மையாக இருந்தால் எங்கள் அப்பாவே சொல்லியிருப்பார், மித்தாலும் சொல்லி எனக்கு தெரிய தேவையில்ல. அப்புறம் சொல்கிறாங்க மலாய்க்காரனே அங்கே இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் தமிழவங்க தான். பின்னால் வரிசையில் போனால் தான் மலாய்க்காரங்க. அது பண்டி வீட்டில் வளர்க்குறது எனக்கு தெரியல, நான் சின்ன பிள்ளைனால ஃபோட்டோ தான் பார்த்தேன். ஸோ என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. எங்கள் அப்பா வேட்டைக்காரனே இல்லை. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணிங்களா, இல்லை படத்தை உருவாக்குனீங்களா, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, ஏன் வீணால் பழி போடுறீங்க, என்னத்துக்கு எதுக்கு. யாரோ திருடுறாங்க, யாரோ அடிக்கிறாங்க. ஆனால் அடினா அடி சும்மான அடி இல்லை, போட்டு அந்த டெக்ஸியில் அந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க 4 பேர் கத்துச்சு கஸ்தூரி வித்துருந்துச்சிங்க. என் தம்பி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், திடீர்னு யாரோ எட்டி உடச்சாங்க. யாரை எட்டி உடைக்கிறான்னு பார்த்தா டெக்ஸிக்காரன் ஒரு கதவை திறந்து வச்சுட்டு நாய்க்காரன் ஒரு 50 வயசுக்கிட்ட. ஸோ இதுங்க திரும்பி பார்க்குறேன், இதுங்களாம் ஓடிடுச்சிங்க. ஸோ இவங்களாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைனால போட்டு பாத்ரூமில் மிதிச்சு ஏன்னா அடி எடுத்து வைக்கணும். ஓடி ஒழியும் போது ஐயோ அப்படி அடிக்கிறான் போட்டுன்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறான். அப்படியே மேலுக்கும் கீழுக்கும் போட்டு மிதித்து வைக்காத இடத்துலலாம் கையை வச்சு ஒரு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். ஒழிஞ்சோடனே அவன் தேடிட்டு வரான். ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும். ஸோ திருப்பி வரேன்.